நீங்க வந்துட்டு ட்ரேட் பண்ணுங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும். நீங்க வேலைக்கு போகாமலே சம்பாரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா, அது கண்டிப்பா ஒரு பெரிய உருட்டு. யாராச்சும் ஒருத்தர் வந்துட்டு, "எப்பா நீங்க ஸ்கில்ல கத்துக்கோ. உனக்கு சேலரி இப்ப இந்த வொர்க் பண்ணிட்டு இருக்க. ஓகே சேலரி இன்கிரிமென்ட் பார்த்தா நல்லா கிடைக்கும். நீ நினைக்கிறத விட ஒரு 30% 40% இன்கிரிமென்ட் கிடைக்கும். இல்ல 60-90% கிடைக்கும்" அப்படின்னாங்கன்னா ரொம்ப சூப்பர். ஆனா நீ வேலைய விட்டுட்டு ட்ரேட் பண்ணி நெறைய பணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்றான்னா, கண்டிப்பா ஏதோ ஒரு பொய் இருக்கு. மத்தவங்க வந்துட்டு யாரும் உங்களுக்காக வந்துட்டு பணத்த லாஸ் பண்ணிட்டு போறதுக்கு தயாரா இல்ல. ட்ரேடிங் தான் நடக்க போகுது. ஒருத்தர் வாங்க போறீங்க, ஒருத்தர் விக்க போறாங்க. அவர் ப்ராஃபிட்ல விக்கிறாரோ, லாஸ்ல விக்கிறாரோ, அவர் வித்தா நீங்க வாங்க முடியும். நீங்க ஒரு ரூ. 1,00,000 earn பண்ணிட்டு வரீங்கன்னா, யாரோ ஒருத்தர் வந்து அந்த ரூ. 1,00,000 எங்க மார்க்கெட்டுக்குள்ள வச்சுட்டு போயிருக்காரு. அந்த ரூ. 1,00,000 நீங்க எடுத்துட்டு வந்திருக்கீங்க. அதுதான் மார்க்கெட்ல நடக்குது. இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் வந்துட்டு அந்த ஒரு இடத்துல ரூ. 1,00,000 போட்டா தான் உங்களால வந்து அந்த ரூ. 1,00,000 எடுக்க முடியும். யாருமே அந்த இடத்துல காச போடல அப்படின்னா உங்களால காசு எடுக்க முடியாது. ஓகே நீங்க ஜாப்ப விட அதிகமான எஃபோர்ட் வந்து ட்ரேடிங்ல போட்டீங்கன்னா, நீங்க வந்து ஒரு ட்ரேடரா இருக்க முடியும். இல்ல ஜாப் வந்து கஷ்டமா இருக்கு. அதுக்கு ஆல்டர்னேட்டா நான் ட்ரேட் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சோம்னா, கண்டிப்பா நம்ம வந்து ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணிட்டு இருக்கோம். அதுலருந்து வெளிய வர வேண்டியது தான் சரியான வழியா இருக்கும்.